ஸோ இன்னைக்கு டிசம்பர் 2025க்கான திட்ட மேகசின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆதித்யா L1 பற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதுக்கப்புறம் அதை பற்றி நல்லா கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் நிறைய பாலங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்களோட பீரியடில் என்னென்ன பாலங்கள், எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தது. சரி பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டென்ட்னா இது ஒன்று தான். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போ? டிசம்பர் 3ல. ஓகே. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச ஆண்டு எப்போ? 1981. எஸ், 1981ல இல்லையா? ஸோ சர்வதேச ஆண்டு மாற்றுத்திறனாளி. ஓகே. ஸோ இவங்களுக்கான அந்த ரைட்ஸ் ஆக்ட், மாற்றுத்திறனாளிகளுக்கான ரைட்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2016. எஸ், கரெக்ட். ஸோ 2016ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள், வாய்ப்புகள். ஸோ இந்த தொழில் நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடு, மேலாண்மைக்கான அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அளவு என்ற அணுகுமுறை அப்படிங்கிறத அனுமதிக்கல. ஸோ இந்த தொழில்முறை பத்தி நமக்கு சொல்லியிருப்பாங்க. 21st செஞ்சுரியில எடுத்தோம் அப்படின்னா, வலிமையான தொழில் வளாகமாக மாற்றி அமைப்பதை தேசிய உற்பத்தி இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு நோக்கமா வச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல சுதந்திரத்திற்கு அப்புறமா தொழில் கொள்கைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்பிஜி கான்செப்ட் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். 1991. டேட் 1991 ஜூலை 24ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது மூலமாக தான் நம்மளோட எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு புதிய பரிமாணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி விதத்தில் ஏறத்தாழ 28லேருந்து 30% பங்களிப்பை வழங்கக்கூடியதாக இந்திய தொழில்துறை அப்படிங்கிறது திகழுது. ஸோ இப்போ நம்ம ஜிடிபி அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 28 to 30% அப்படிங்கிறது அவங்க பங்கை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வேர்ல்டு அளவில் இப்போ இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது 2% இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியா லெவலில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜிடிபியில் 28 to 30% வந்து தொழில்துறை. அதுவே வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 28 to 30% இந்தியாவுக்குள்ள. ஸோ இதே வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 2% அப்படிங்கிறது ஜிடிபி நம்மளோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ அந்த உற்பத்தி துறை பங்களிப்பு நீண்ட கால எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் தேசிய உற்பத்தி கொள்கை, ஸோ நேஷனல் ப்ரொடக்ஷன் பாலிசி அப்படிங்கிறது 2011ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 2011 படி நமக்கு எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2025க்குள்ள 25% அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து வச்சுருப்பாங்க. நேஷனல் ப்ரொடக்ஷன் பாலிசி அப்படிங்கிறது தேசிய உற்பத்தி கொள்கை எப்போ அப்படின்னா 2011. ப்ரொடக்ஷன் பாலிசி 2011. ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2025க்குள்ள எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காற்று சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? காற்று மாசுபடுதல் தடுப்பு சட்டம் 1974 இல்லையா? ஸோ நீர், காற்று இதெல்லாம் இதான். தூய காற்று சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 80. ஓகேவா? ஸோ 1980ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல் வேற என்ன இருக்கும்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எஸ் 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரஸ்ட் பாலிசி
88. 88. எஸ் 1988ல வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் இதனால நிறைய ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் எல்லாம் நடத்தி ஸோ அதில் 2018 வந்து நமக்கு அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து நமக்கு காப்பர் அப்படிங்கிறதுக்கு இம்போர்ட்டிங் வந்து நம்ம அதிகமாக இறக்குமதியை வந்து சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் காப்பர் ஸோ இந்த ஸ்டெர்லைட் ஆலை இதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த துப்பாக்கி சூடு எந்த கமிட்டி, யார் தலைமையில? அருணா ஜெகதீசன். எஸ், கரெக்ட். ஸோ அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ 85% மேற்பட்ட தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக முழுமையான சமூக பாதுகாப்பு வளையத்துக்கு அப்பால் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டார் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 85%க்கும் மேலே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஸ்டெர்லைட் வந்து அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஸ்மார்ட் சிட்டியில் நடக்கக்கூடிய ஊழல், ஸோ அதுக்காக யார் தலைமையில? டேவிதார். எஸ், டேவிதார் தலைமையில கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. டேவிதார். ஸோ அதே போல பார்த்துட்டோம்னா எம்எஸ்எம்இ ரிலேட்டடா சுந்தர தேவன். எஸ், சுந்தர சுந்தர தேவன் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு விஸ்வகர்மா பத்தி ஆய்வு பண்றதுக்கு ஜெயரஞ்சன் கமிட்டி. ஸோ ஆன்லைன் ரம்மி, அதுக்கப்புறம் ஜொனைல் ஜஸ்டிஸ், ஆன்லைன் ரம்மி, ஜொனைல் ஜஸ்டிஸ், அந்த இது சிறார் கூர்நோக்கு இல்லங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதி பாகுபாடு. ஸோ இது மூணுக்குமே யார் தான் அப்படின்னா சந்துரு அவர்கள் தலைமையில கமிட்டி அப்படிங்கிறது நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வேற எதுக்கு போட்டிருப்பாங்க? ஆணவ படுகொலை. KN பாஷா இல்லையா? ஆணவ படுகொலை, ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது KN பாஷா தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அதே போல இந்த இது ஓய்வூதியம் டாப்ஸ் கொண்டு வந்தது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? எஸ், ககன்தீப் சிங் பேடி. ஸோ இவர் இந்த கமிட்டியில வேற யாரெல்லாம் இருந்தாங்க? 2 பேரு. நாகநாதன், அசோக் வர்தன் ஷெட்டி. அவங்க வந்து பிரதீப் தயாளு குரியன் ஜோசப் கூட இருப்பாங்களாக்கா? பிரதீப் தயாள் சண்முகம். பிரதீப் தயாள் சண்முகம். ஓகே. ஸோ மத்திய மாநில உறவு, ஸோ அதுதான் யார் தலைமையில? குரியன் ஜோசப். குரியன் ஜோசப். குரியன் ஜோசப். ஸோ கூட இருந்தது யார் யார்? 2 பேரு, நாகநாதனும் அசோக் வர்தன் ஷெட்டி. அசோக் வர்தன் ஷெட்டி. சத்யநாராயணன். அவங்க வந்து நமக்கு இது இல்லையா? ஸோ அந்த குற்றவியல் சட்டங்கள், ஸோ 3 குற்றவியல் சட்டங்கள் ரிலேட்டடா ஆய்வு பண்றதுக்கு. ஸோ அவர் தான் வந்து வேங்கை வயலுக்கும் நமக்கு போட்டிருப்பாங்க. சத்ய நாராயணன். ஓகே. ஸோ இவர் தான் வேங்கை வயல் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி அந்த கள்ளக்குறிச்சி அந்த இது சாராயம் குடிச்சு இது பண்ணியிருப்பாங்களா, அது ரிலேட்டடா கோகுல்தாஸ். 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 இந்த கருவுக்கும் அருணா ஜெகதீஷனா மேம்? எதுக்கு? இப்ப 8th பே கமிஷன். 8th பே கமிஷன். ஸோ அது அவங்களா? 8th கரூர் சம்பவம். கரூர் சம்பவம். கரூர். எஸ், அருணா ஜெகதீஷ்.
ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, முருகேசன். முருகேசன். 1 to 3rd சிலபஸ் சேஞ்ச் பண்ணது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? நார் நாராயண் சுல்தான் சுல்தான். இஸ்மாயில் அகமது. சுல்தான் இஸ்மாயில். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய 4th to 12th தான் யாரு? மயில்சாமி நாராயணன். மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டியில் 17 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டியில் எத்தனை பேர்? முருகேசன் கமிட்டியில் 14 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கமிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த பாரத் மாலா அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா நாட்டில் உள்ள 550 மாவட்ட தலைநகரங்களை 4 வழிச்சாலைகள், ஸோ இந்த ரோடு ரிலேட்டடாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பாரத் மாலா. ஸோ இது அக்டோபர் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே சாகர் மாலா அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா கடல்சார் துறைமுக கட்டமைப்பு மேம்பாடு. ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா 15 மார்ச் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து சாகர் மாலா 2015, அடுத்தது பாரத் மாலா 2017 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 4வது தொழிற்புரட்சி அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ இது வந்து நமக்கு எது இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, அதிநவீன பகுப்பாய்வு முறைகள், உற்பத்தி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது, உற்பத்தியை அதிகரித்து செலவினத்தை குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து நமக்கு டார்கெட் வச்சிருக்கிறது தான் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறது 4வது தொழிற்புரட்சி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் இந்திய தொழில்துறைக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா அந்த இளம் வயதினர், ஸோ யூத் அதிகமாக இருக்கிறனால அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த க்ரோத்துக்கு வந்து முக்கிய ரீசனாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ எரிசக்தி சேமிப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சூரிய சக்தி, காற்றாலை, ஸோ இந்த மாதிரி இதில் ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னேற சுச்சுவேஷனில் வந்து இருக்கோம், நல்ல டெவலப்பிங் சுச்சுவேஷனில். ஸோ அப்போ நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எத்தனையாவது பிளேஸில் இருக்கிறோம்? 4th பிளேஸில் வந்து இருக்கிறோம். இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 4th பிளேஸில் இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2020 நமக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு எதுக்கானதுன்னா ஒரு 14 துறைகளில் 1.76 lakhs crore அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து 2025 மிட் வரைக்கும் 16.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றிருப்பதுடன் நேரடியாகவும் மறைமுகமானும் அதிக வேலை வாய்ப்புகள், அதாவது 12 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லிங்க் அப்படிங்கிறது பேர்ல இருக்கு இல்லையா, உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமா நமக்கு உற்பத்தியும் பெருகும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2020 வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொருளாதாரத்துல 10th பிளேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருந்திருப்போம். ஸோ இப்போ கரண்டா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறோம்? 6th பிளேஸ்ல வந்து இருக்கிறோம். ஜிடிபி 2026 படி பார்த்தோம் அப்படின்னா 6th பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ எவ்வளவு நம்மளோட எக்கனாமி இது எத்தனை டாலர்? 4.15 ட்ரில்லியன் எஸ் டாலர் அப்படிங்கிறது நம்மளோட எக்கனாமி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட 100வது பிறந்த நாள் அப்படிங்கிறது இல்லையா, ஸோ அந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால இவரை பற்றி கம்ப்ளீட் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாய் இவருக்கு வந்து இவர் எப்போ ஆக்சுவலாக இவரோட பர்த்டே எப்போ? டிசம்பர் 25. எஸ், டிசம்பர் 25. என்ன டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்? குட் கவர்னன்ஸ். எஸ், குட் கவர்னன்ஸ் டே, இந்திய நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். நல்லாட்சி தினம். ஓகே. ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஓகே இதுக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 பேரோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து 100th பர்த்டே, இன்னும் 2 பேருக்கு 150th பர்த்டே. யாருக்கு? பிர்சா முண்டாவும் பட்டேல்
பட்டேல், பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லையா? ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாரு? மோடி. மோடி. ஓகே. செலிப்ரேஷன் கமிட்டியோட ஹெட் யாரு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். ஓகே. ஸோ இப்போ வாஜ்பாய் அவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் இல்லாத போதும் இந்திய அரசியலை பல பத்தாண்டுகளாக வழிநடத்தி சென்றவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாலேஜபிள் பர்சன், அதே மாதிரி கவிஞர், தத்துவ ஞானி, ஸோ அதே போல அரசியல் தலைவர். இந்த பண்பு அப்படிங்கிற ஒரு சிறந்த அரசியல் தலைவர். இவரோட எதிரிகளுமே இவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்மையான லைஃப் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. அண்ட் இவரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் இவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. அதே மாதிரி ஒரு சிறந்த சொற்பொழிவாளரா இருந்தாரு. அண்ட் நாடாளுமன்ற பயணம், ஸோ பார்லிமெண்ட்ல இவரோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1950 ஆரம்பிச்சு ஒரு 50 இயர்ஸுக்கும் மேலா பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் இந்த பார்லிமெண்ட்ல மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஓகேவா? நாடாளுமன்ற உறுப்பினரா, மக்களவை உறுப்பினரா, ஸோ இந்த மாதிரி இவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரா 10 தடவையும், மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினராக 2 முறையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1957ல் யூபியில் பல்ராம்பூர் அப்படிங்கிற கான்ஸ்டியூன்சியில் நின்று தான் பாரதிய ஜனசங்கத்தோட பிரதிநிதி. பாரதிய ஜனசங்கம்னா இப்போ நமக்கு பிஜேபி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி சேம் அதே கொள்கைகளோட இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பாரதிய ஜனசங்கம். அதுதான் பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும். அப்போ இது பிஜேபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நமக்கு 1980ல் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிஜேபி 1980. பகுஜன் சமாஜ். எஸ், பகுஜன் சமாஜ் 1984ல் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட சிம்பல் என்ன? யானை. யானை அப்படிங்கிறது. ஸோ பிஜேபியோடது தாமரை. தாமரை. ஓகே. ஆம் ஆத்மி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2012. எஸ், 2012ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட சிம்பல் ப்ரூம். ஐஎன்சி 1885. ஸோ சிம்பல் நேஷனல் பீப்புள் பார்ட்டி 2013 அக்கா. 2013. ஸோ இதோட சிம்பல் புக்கு 3 பேரு புக்கு படிக்கிறாங்க. 3. ஓ, ஓகே. ஸோ இதுல என்ன எழுதியிருப்பாங்க? என்ன லெட்டர்னா கா அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. ஓகே. ஸோ வேற என்ன நமக்கு நேஷனல் பார்ட்டிஸ்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 60. 64 தான். என்ன சிம்பல்? சுத்தி அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம். எஸ், சிங்கிள் ஹேமர் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ எலெக்ஷன் சிம்பல் இயர் என்ன அந்த ஆக்ட்? 68. எஸ், 1968ல். நைஸ். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் நில எல்லை பாதுகாப்பு, இறையாண்மை குறித்து தீவிரமான கருத்துக்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதே போல் பார்த்துட்டோம்னா நம்ம 1957ல் இவரோட பயணம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தொகுதியில் யூபியில் இந்த பல்ராம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அப்போல இருந்து 1997 வரையிலான ஒரு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. 1977லேருந்து 79 வரைக்கும். ஸோ இந்த பீரியட் தவிர மீதி எல்லா காலங்கள்லையும் நாடாளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினரா இவர் பணியாற்றினாரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட நில எல்லை பாதுகாப்பு பத்தி இவருக்கு நிறைய விஷயங்கள் இவரோட தொடர்புடையது இருக்கும். 1957 மே 15ல் நாடாளுமன்ற மக்களவையில குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஸோ நமக்கு பிரசிடென்டோட ஸ்பீச் அப்படிங்கிறது இப்போ பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீச் என்ன ஆர்டிகல்? 87. சிறப்புரை தான் 87. சிறப்புரை தான் கேக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச் 87. கவர்னரோடது 176. ஸோ எப்போ வேணா இவங்க உரை ஆற்றலாம் அப்படிங்கிறது அவங்க 86. எஸ், 86. அதுவே கவர்னருக்கு
75. 175 அப்படிங்கிறது. ஓகே. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்டிகல் 75C. 75C. இங்க ஸ்டேட்ல 164C. எஸ் 164ல சி. ஓகே. ஸோ அடுத்தது ஜவஹர்லால் நேருவின் காஷ்மீர் கொள்கையை வந்து இவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1967 வரையிலான காலகட்டத்தில் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற வகையில் இருந்திருப்பாங்க. 1965ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போரிலும் காஷ்மீர் சிக்கலிலும் அதோட நிலைப்பாடு பற்றியெல்லாம் பேசியிருப்பாரு, உரைகள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், ஸோ இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி தொடர்பாக ஐநா அவையின் மூலமான சமரச பேச்சுகளை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் எடுத்துட்டோம்னா 1950ல சீன படைகள் இந்தியாவின் எல்லைகளை ஆக்கிரமித்த போது சீனாவின் செயல்பாடுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது, அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அக்ஷாய் சின் அப்படிங்கிறது, ஸோ இந்த பகுதி வழியாக தான் நமக்கு இந்த சீனா வந்து ரோடு போட்டுட்டு இருப்பாங்க இந்தியாவுக்கு. ஸோ ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த நம்ம அந்த ஹெட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒன் பக்கம் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்கிறது இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அக்ஷாய் சின். ஸோ இந்த அக்ஷாய் சின் வந்து சைனா தான் வந்து இப்போ வரைக்கும் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பகுதியை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் 1962ல இந்தியா சைனா வார், ஸோ அந்த டைம்லேயுமே வந்து இந்தியா ஃபாலோ பண்ண கொள்கைகள் எல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைவானோட தூதரக உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த சைனாவோட இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ தைவானுக்குமே வந்து சைனா தான் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் 1959ல திபெத்தில் சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக காம்பா புரட்சி வெடித்த போது திபெத்திய தலைவரான தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சம் புகுவதற்கு அனுமதி கேட்டிருப்பாங்க. அப்போ திபெத் தொடர்பான விவாதத்தில் இந்தியா எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் அமைதி காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டெசிஷனுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அதை பற்றியும் இவர் வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. ஸோ சீனாவோட நிலைப்பாட்டை நம்ம வந்து எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் திபெத் தொடர்பான ஐநா விவாதத்தில் இந்தியா அமைதி காத்ததையும் விமர்சனம் பண்ணாரு. அண்ட் சீன படைகள் 1950 அக்டோபர் மாதம் திபெத் நிலப்பரப்பை ஆக்கிரமித்த போதே உலகின் எந்த நாடும் திபெத்தை ஆதரிக்கவில்லை என்பதால் வாஜ்பாயின் நிலைப்பாடு திபெத் தொடர்பான விவகாரத்தில் எந்த வகையிலும் உதவில்லை. ஸோ இவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருப்பார். பட் என்ன ஆச்சு அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சைனாக்கு எகெயின்ஸ்டா பேசுறதுக்கு பயப்பட்டிருப்பாங்க. அதனால இவர் சொன்னதும் வந்து பெரிய அளவில் எடுபடலை. அண்ட் 1971ல ஐநா பாதுகாப்பு அவையில் தைவானுக்கு பதில் சைனா நிரந்தர உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்து வந்த 10 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும், அரசியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1966 டிசம்பர் 22ல பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற மாநிலங்களவை நடைபெற்ற விவாதத்தின் போது அந்த வருஷத்துல அக்டோபர்ல சைனா அணுகுண்டு சோதனை நடத்தியதை சுட்டி காட்டி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை எக்ஸாமுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பொக்ரான் சோதனை ஃபர்ஸ்டா எப்போ பண்ணியிருப்பாங்க? 1974 மே 18ல வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பொக்ரான் 1 அப்படிங்கிற. ஸோ இதோட பேர் என்ன ஆப்ரேஷன் வச்சிருப்பாங்க? ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் டைம் எப்போ நடந்திருக்கும்? 1998 மே 11ல வந்து நடந்திருக்கும். ஸோ அது வந்து என்ன பேர்ல? எதுங்க? ஆபரேஷன் சக்தி. எஸ், ஆபரேஷன் சக்தி. ஓகே, ஸோ இந்த பேர்ல தான் நமக்கு நடந்துச்சு. ஸோ இதுதான் யாரோட இதில் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த பொக்ரான் வந்து யார் மெயின் பார்ட்டிசிபேஷன்? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ அப்போ அந்த டைம்லையும் நமக்கு இந்த அணுகுண்டு சோதனை இந்த வரிசையில் வாஜ்பாய் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு. 1996 மே மாதம் அப்போதைய இந்திய பிரதமரான PV நரசிம்மராவ் அணுகுண்டு சோதனை நடத்த தயாராகும்படி இவரை கேட்டுக்கொண்டதா யார் சொன்னாங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் வந்து சொல்லியிருப்பாரு.
பட் 1996 அந்த பீரியட்ல தான் ஸோ நரசிம்மராவ் வந்து அதுக்கப்புறம் பதவி விலகிடுவார் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்புறம் தான் யார் வராங்க அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் வருவார். ஸோ இவருமே வந்து அதை முன்னெடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 13 டேஸ் தான் இவரோட ஆட்சி அப்படிங்கிறது இருக்கும். அதோட ராஜினாமா பண்ணுறாங்க. அண்ட் எகெயின் 1998ல இந்தியா மிக கடுமையான வெளியுறவு சூழல், ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த மேட்டர்ஸ்ல மறுபடியும் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வருது. ஏவுகணை தயாரிப்பு, அணுசக்தி துறை, ஸோ இதுல சீனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த கூட்டுறவு, ஸோ அவங்க வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அண்ட் இவற்றையெல்லாம் அமெரிக்கா கண்டும் காணாமல் இருந்தது ஒரு பக்கம். அண்ட் இந்த சூழல்ல தான் இந்தியாவோட பிரதமராக 1998ல மறுபடியும் வாஜ்பாய் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அவர் வந்து நிறைய துணிச்சலான முடிவுகளை எடுத்திருப்பாரு. ஸோ அதுல ஒன்று தான் பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனை அப்படிங்கிறது. அண்ட் மே 11ல வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மே 11 நமக்கு என்ன டேவா செலிப்ரேட் பண்ணுவோம்? டெக்னாலஜி டே. எஸ், டெக்னாலஜி டே அப்படிங்கிறது நம்ம மே 11 டெக்னாலஜி டே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்போ இதுக்கு தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த அணுகுண்டை சோதனை நடத்தினதா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம், அது மட்டும் இல்லாமல் விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம், ஸோ இதுலலாம் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற உலக நாடுகளின் அழுத்தத்துக்கு வாஜ்பாய் வந்து பணியை மறுத்திருப்பாரு. அண்ட் 1998ல அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதற்கு யதார்த்தமான பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இருந்தன என்றால் அதற்கு பிறகு நடத்துறது இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நம்ம இந்தியா வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 1971ல வார் நடந்திருக்கும் இல்லையா, நமக்கு பங்களாதேஷை வந்து தனியா பிரிச்சு கொடுத்த ஒரு முக்கியமான போர். ஸோ இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் கட்சி எல்லைகள் அனைத்தையும் கடந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசுக்கு தன்னோட முழு ஆதரவையும் இந்த டைம்ல தெரிவிச்சிருப்பாங்க. அண்ட் 1978ல இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அவர் பாகிஸ்தானுக்கு போயிருப்பாரு. ஸோ அதற்கு முந்தைய 10 ஆண்டுகள்ல பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த முதல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு தான் அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அண்ட் சீனாவுடனான உயர்மட்ட அரசியல் தொடர்புகளை புதுப்பிக்கும் நோக்கில் 1979 பிப்ரவரியில சீனாவுக்கு அரசுமுறை பயணம் அப்படிங்கிறது மேற்கொண்டிருப்பாரு. அதே போல 1977லேருந்து 79 வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரா வாஜ்பாய் வந்து பணியாற்றினாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ அதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது 1998லேருந்து 2004 வரையிலான ஆண்டு. ஸோ இந்த டைம்ல இவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அண்ட் பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளுடனான உறவை சமூக நிலைக்கு ஒரு நல்ல பரஸ்பர இதோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்திருப்பாரு. அண்ட் 1998 ராஜஸ்தான் பொக்ரான் பகுதியில் 2ஆம் கட்ட அணு ஆயுத சோதனை நடத்தியதுக்கு அப்புறமா பாகிஸ்தானுடனான சுமூகமான உறவு அந்த இதுலயும் வந்து இவரோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். 1999ல லாகூருக்கு பேருந்து பயணம் மேற்கொண்ட போது அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப்புடன் லாகூர் பிரகடனத்துல வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நமக்கு லாகூர் தீர்மானம் அப்படிங்கிறது 1940ல போட்டிருப்பாங்க. அது என்ன டேட்ல? மார்ச் 23. எஸ், கரெக்ட். ஸோ மார்ச் 23 அப்படிங்கிறது மார்ச் 23, 1940. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 1999ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள காஷ்மீர் பகுதியில் ஊடுருவியதன் மூலம் பாகிஸ்தான் பெரும் துரோகம் செய்தது. அப்போ அதுக்குமே வந்து ஒரு துணிச்சலான பதிலடி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பதிலடி தான் என்ன? ஆபரேஷன் விஜய், கார்கில் வார். விஜய். எஸ், ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2001, 2002. ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பராக்ரம் என்ற பெயரில் பாகிஸ்தானின் எல்லைகளில் இந்தியாவோட படைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ 2001லேருந்து 2002 வரைக்கும். ஆப்ரேஷன் பராக்ரம். பாகிஸ்தான் பார்டர்ல அந்த படைகளை வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 1979ஆம் ஆண்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக சென்று திரும்பிய வாஜ்பாய் 2003ஆம் ஆண்டில் பிரதமராக திருப்பி அங்கே வந்து பயணம் மேற்கொள்றாரு.
அதுவரை சிக்கிம் மாநிலம் தனிநாடு என்ற கொள்கையை சீனா வந்து கடைபிடிச்சிருக்கும். ஸோ சிக்கிமுமே வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் 1975ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்கிம்க்கு வந்து தனி மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து சைனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அதை வந்து இவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஒத்துக்க வச்சிருப்பாரு, சிக்கிம் வந்து இந்தியா கூட சேர்ந்தது தான் அப்படிங்கிறது. ஸோ சிக்கிம் வந்து முழு மாநில அந்தஸ்து எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்திருக்கும்? 36வது Yes, 36th Constitutional Amendment Act 1975. ஒரே நிமிஷம். ஸோ சீன பிரதமர் உன்ஜியாபோ சிக்கிம் மாநிலத்தை இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமா சீனா கருதுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியா சீனா உறவுகளில் சிக்கிம் இனி ஒரு பிரச்சனையா இருக்காது அப்படின்னும் இவங்க அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு பேசி முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அண்ட் சிக்கிம் மாநிலம் இந்திய குடியரசின் ஒரு அங்கம் என்று குறிப்பிட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் வந்து தெரிவித்தார். ஸோ 2000வது ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரையான காலத்தில் ஸோ இவர் இந்த வாஜ்பாய் பற்றி எழுதியிருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து நேர்லேயே இதெல்லாமே பார்த்து இவங்களோட தூதரக உறவுகள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. அண்ட் 2023 சீன பயணத்தின் போது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்ட ஷாங்காய் மாநாட்டில் ஸோ வாஜ்பாய் வந்து உரையாற்றினார். 2003, ஓகேவா, இயர் தப்பா இருக்கு, 2003ல. அடுத்தது 2025ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டிருக்கும் சொல்ல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எல்லாம் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு, நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் தான் ரீசன் அப்படின்னா வாஜ்பாய் வந்து இதுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் பிரதமராக இருந்தப்ப 2003ல சீனால வாஜ்பாய் மேற்கொண்ட பயணத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா 2 நாட்டு பிரதமர்களும் சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய எல்லை பிரச்சனை குறித்த பேச்சுகளை விரைவுபடுத்துறது தான். அண்ட் 2020 ஜூன் மாதம் நமக்கு இந்த கால்வாங் தாக்குதலுக்கு அப்புறமா இரு நாட்டு எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்கவும் படைகளை திரும்ப பெறவும் நிறைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அது ஃபைனலைஸும் ஆயிருக்கும். அண்ட் 1999ல் இந்தியாவோட பிரதமராக வாஜ்பாய் 3வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து 93, 96 ஆகிய ஆண்டுகளில் கையெழுத்திடப்பட்டிருந்த இருதரப்பு எல்லை ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் நமக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியா சீனா பார்டர் என்ன பேர்ல சொல்லுவாங்க? பாகிஸ்தான் தான் அதுவாக்கா? ஆமா, பாகிஸ்தானும் இந்தியா தான் இது. ஸோ மெக்மோகன் லைன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சைனாக்கும். ஸோ ராட்க்ளிஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு கருதி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ இந்தியாவை ஒட்டிய பிராந்தியத்தில் பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு எதிர்கால ஏற்பாடுகளும் அதில் இந்தியா அங்கம் வகிக்காவிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட செய்து பார்க்க முடியல அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது இந்த கோல்டு வார் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த முடிவுக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உத்தி சார்ந்த நெருக்கமான உறவை கட்டியெழுப்பியவர் யாருன்னா வாஜ்பாய் தான். அண்ட் அமெரிக்கா கூட இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது மட்டும் போதாது, கடந்த கால பாதையிலிருந்து ஸோ என்ன ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல உறவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாரு கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு இதில் போகிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் யாரோட முன்னெடுப்பு தான் அப்படின்னா இவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோட முன்னெடுப்பு தான். ஸோ பொக்ரான் 2வது அணு ஆயுத சோதனைக்கு அப்புறமா இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான தண்டனைகளை விதித்தது அப்படின்னாலும் அணுசக்தி உறவு தொடர்பாக அமெரிக்காவோட பேச்சுகளில் வாஜ்பாய் அரசு தொடங்கியிருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இயல்பான கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணது மூலமாக அமெரிக்காவுக்கு இது ஆச்சரியத்தை வந்து கொடுத்துச்சு. அண்ட் 1998 ஜூனில் இந்தியாவோட உத்தி சார்ந்த நோக்கம் குறித்து அமெரிக்க அரசிடம் விளக்குவதற்காக நிலைமையின் தீவிரத்தை அறிந்து கொள்வதற்காகவும் மூத்த அரசியல்
அரசியல்வாதி ஜஸ்வந்த் சிங்கை வந்து இவர் மற்றும் வாஷிங்டன் நகருக்கு வாஜ்பாய் அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ இங்கேருந்து அங்கே அனுப்பியிருப்பாங்க, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு உறவு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் தான் 2000 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன், ஸோ அவர் இந்தியாவில் பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்தியாவுக்கு வந்து அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர், ஸோ அவர் வந்து இவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் பில் கிளின்டன் வந்து இங்கே வந்து வந்திருப்பாங்க. அண்ட் 1978 இவர் இந்த ஜிம்மி கார்டன் வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபராக இருந்த வேற யாருமே வந்து இங்கே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2004 இந்தியாவும் அமெரிக்காவும் உத்தி சார்ந்த உறவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருந்தாங்க, அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வேற இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 1999 அக்னி 2 சோதனை அப்படிங்கிறது வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் வாஜ்பாய் தெரிவித்த சில கருத்துக்கள்ல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆத்ம நிர்பார் பாரத், ஓகேவா, இந்த தற்சார்பு இந்தியா அப்படிங்கிறத பற்றி அவர் அப்பவே வந்து பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 1999 ஆகஸ்ட் 6 நடைபெற்ற இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இயக்குநர்களோட 24வது மாநாட்டில் இவர் வந்து ஸ்பீச் கொடுத்து இந்த நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பாரு. அண்ட் அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. உயர் தொழில்நுட்பங்களை வழங்க மேலை நாடுகள் மறுப்பதாலும் அந்த நாடுகளால் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளாலும் ஏற்பட்ட சவால்களை முறியடித்து வருவதற்கு நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது அதுவும் பாதுகாப்பு துறையில் டிஃபென்ஸில் வந்து நம்ம ஏற்பட்டு இருக்கிற முன்னேற்றம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவோட 79வது விடுதலை நாளையொட்டி உள்நாட்டிலேயே போர் விமானங்களை தயாரிப்பதற்கான தேசிய இயக்கம் அப்படிங்கிறத நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் 7 மே 2025 இல்லையா, பகல்காம் அட்டாக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக நடத்தப்பட்டிருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ரேஷன் எது நடத்தியிருப்பாங்க? ஆப்ரேஷன் இந்த சிந்தூர் ஒன்று, இன்னொன்று பாகிஸ்தானுக்கு ஏதா 3 பேரை சுட்டு கொண்டு இருப்பாங்கல்ல, அது என்னது? மகாதேவ். எஸ், கரெக்ட். ஸோ ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே அந்த பெகல்காம் அட்டாக் ரிலேட்டடான 2 ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதே போல கார்கில் போரை மிகவும் துணிச்சலாகவும் உறுதியாகவும் நடத்தினார். 1999 கார்கில் பகுதிக்குள் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி நுழைந்திருந்த நிலையில் இரு நாடுகளுமே அப்போது இராணுவ சோதனைகளை நடத்தி இருந்தாலும் கூட பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக இந்திய படைகளின் முழு திறனையும் பிரதமர் வாஜ்பாய் கட்டவிழ்த்து விட்டிருந்தார். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் 2016-19 மற்றும் அண்மையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளில் பாகிஸ்தானின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்த இந்திய படைகளை பயன்படுத்தி கொண்டது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 புல்வாமா அட்டாக்ல இந்திய துணைப்படையினரின் அணிவகுப்பு மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தான்ல எல்லையில இருக்கக்கூடிய பாலகோட் அந்த பகுதிக்குள்ள நுழைந்து விமானங்கள் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அண்ட் கார்கில் போரின் போதும் இந்திய படைகள் எல்லை தாண்டக்கூடாது என்பதில் வாஜ்பாய் வந்து உறுதியா இருந்திருப்பாரு. அண்ட் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து இந்தியா மீது எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதுக்கு பதிலடி வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வாஜ்பாய் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ ஸோ அதை தான் வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்களும் வெளியுறவு கொள்கையிலாகட்டும் ஸோ பாதுகாப்பு விஷயத்துல ஆகட்டும் நமக்கு யதார்த்தத்தையும் ஒரு முழு வெளியுறவு கொள்கை தன்மை அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸ்திரத்தன்மைக்கான ஆர்வம், அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, ஸோ அதான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தது. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னா வாஜ்பாய் அவர்களோட ஒரு முன்னெடுப்பு தான் இது எல்லாமே. அண்ட் அதை தான் இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 2014 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற அப்புறமா நரேந்திர மோடிஜி ஸோ இவர் வந்து பாகிஸ்தானுடன் நல்லுறவை ஏற்படுத்த நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்தாரு.
அண்ட் 2015 டிசம்பர் மாதத்தில் 1999ஆம் ஆண்டில் அவர் இது பண்ண மாதிரியே இவருமே வந்து பாகிஸ்தானுடன் அமைதியை ஏற்படுத்துவதற்காக லாகூருக்கு வந்து பயணம் மேற்கொண்டார். ஸோ ஆனால் வாஜ்பாய்க்கு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி மோடிஜிக்கும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 வந்து 2019 ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. என்ன டேட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? எஸ், ஆகஸ்ட் 5. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? அக்டோபர் அக்டோபர் 31. ஸோ இதான் வந்து வாஜ்பாய் அவர்களை பற்றி நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ வேற பார்க்கணும் அப்படின்னா இந்த இது பற்றி கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேஷன் சிந்து 2025 May 7. ஸோ நமக்கு நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஐசிசிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான நம்மளோட வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐசிசிஎஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் வேற என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பெச்சோரா அண்ட் OSAAK போன்ற பாரம்பரிய தளங்கள் ஒரு பாதுகாப்பு கட்டத்தில் திறம்பட பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த ஹெரிட்டேஜ் சைட் எல்லாம் நமக்கு நல்ல அந்த டைம்ல ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேன் பேட்ஸ் மற்றும் LLAD துப்பாக்கிகள் முதல் நீண்ட தூர ஷிக்கிவிகள் வரை பரந்த அளவிலான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த சிந்தூர்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2025 இந்திய விளையாட்டுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டம். ஸோ கிரிக்கெட்லேருந்து தடகளம் வரைக்கும் நிறைய அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருப்பாங்க, சாம்பியன்ஷிப் இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சர்வதேச அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நவி மும்பையில் நடந்த முதல் ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பையை வென்றதன் மூலமாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வந்து வரலாறு படைச்சிச்சு. ஸோ யாரு கூட போட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஷபாலி வர்மாவோட ஆல்ரவுண்ட் புத்திசாலித்தனம் அவருக்கு ஆட்டநாயகன் விருதை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கும். ஸோ அதே மாதிரி தீப்தி சர்மா போட்டியின் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்தி வின் பண்ணாங்க. ஸோ 3 முறை ஆண்கள் ஹாக்கி அணி வெற்றி பெற்றிருக்கும். இறுதி போட்டியில் தென்கொரியாவை 41 என்ற கோல் கணக்கில் நம்ம தோற்கடிச்சிருக்கிறோம். அண்ட் இந்த வெற்றி ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 2025 FIH ஹாக்கி உலகக்கோப்பை, ஸோ இதுலேயுமே வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் பார்த்தோன்னா பேட்மிண்டனில் அசாம் கவுகாத்தியில் உள்ள தேசிய சிறப்பு மையத்தில் நடைபெற்ற BWF உலக ஜூனியர் கலப்பணி சாம்பியன்ஷிப்லையும் காலிறுதி போட்டியில் வந்து இந்தியா யாரை வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொரியாவை தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா ICC மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் ஹாக்கி அணி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஹாக்கி மேட்ச்சில் மென் டீம் ஸோ 3rd டைம் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் பேட்மிண்டன் இந்தியா வந்து கொரியாவை வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இதன் மூலமாக பேட்மிண்டனில் சாம்பியன் டிராஃபியை வின் பண்ண ஒரே அணியாக வந்து மாறியதற்கு குடியரசுத் தலைவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க. அண்ட் துபாயின் அல் ஐனில் நடைபெற்ற 2025 பாரா துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் அண்ட் SH1 துப்பாக்கி சுடுதலில் அவானி லெகரா வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவானி லெகரா ஸோ என்ன ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டடானவங்க அப்படின்னா அவனி லெகரா ஸோ துப்பாக்கி சுடுதல் பாரா துப்பாக்கி சுடுதல். ஸோ கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல வடகிழக்கு பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் 9 தங்கம் உட்பட 23 பதக்கங்களை வென்று திரிபுரா பாராலிம்பிக் அணி அப்படிங்கிறது பெருமை சேர்த்திருக்கும். ஸோ திரிபுரா பாராலிம்பிக் அணி. இருபத்தி 23 மெடல் டோட்டலாக. ஸோ இதில் வந்து நமக்கு 9 கோல்டு இருந்திருக்கும். ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே 2025 ஒரு நல்ல இதாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ GII அப்படிங்கிறது உலக புத்தாக்க குறியீடு. ஸோ இதில் வந்து இந்தியா சிறப்பான முன்னிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கார்னல் பல்கலைக்கழகம் மற்றும் இன்சீட் வர்த்தக பள்ளி ஆகியவற்றோடு இணைந்து உலக அறிவுசார் சொத்துரிமை கழகம் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வருஷம் இந்த சர்வதேச புத்தாக்க குறியீட்டு எண் உலகின் மிக விரிவான புத்தாக்க தரவரிசை பட்டியலாக நமக்கு இருக்கக்கூடியது. இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டா அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து. ஸோ 2007 துவங்கப்பட்ட இந்த சர்வதேச புத்தாக்க குறியீட்டு எண் மதிப்பீடு 139 நாடுகளின் புத்தாக்க சூழல்சார் அமைப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான ஒரு முக்கியமான அளவீட்டு முறையா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் 139 நாடுகளும் உலக மக்கள் தொகையில் 93.6% வந்து அவங்களோட அந்த GDP பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் சதவீதத்தையும் உலகத்தின் உள்நாட்டு மக்கள் தொகையில் வந்து 93.6%, GDPயில் 98% வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து 80 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த குறியீடு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த அமைப்புகள் எடுக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்படின்னா கார்னல் யூனிவர்சிட்டி, இன்சீடு, ஸோ கார்னல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சீட், ஸோ இவங்க கூட சேர்ந்து WIPO வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 80 இண்டிகேட்டர்ஸில் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? 80 இண்டிகேட்டர்ஸ் டோட்டலாக. இதில் எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க? எஸ். ஸோ 139 கண்ட்ரீஸில் எடுப்பாங்க. ஓகேவா? எப்போலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க? 2007 எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 தரவரிசையில் 81வது இடத்தில் இருந்த இந்தியா குறிப்பிடத்தக்க வகையில் 42 இடங்கள் முன்னேறி ஸோ 38வது பிளேஸ். ஓகேவா? ஸோ இது 2000 என்ன இயர்னு தெரில. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோவது பிளேஸில் இருக்குன்னா 2025 வந்து நமக்கு 38வது பிளேஸ்ல இருக்கு. 2015ல வந்து 81 இருந்திருக்குமா? 15. ஓகே, 2015. ஓகே டன். ஸோ 2015ல 81 இருந்தது. இப்போ 2025ல 38வது பிளேஸாக வந்து இருக்குது.
ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ யார் யார் சேர்ந்து எடுக்கிறாங்க, எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எத்தனை கண்ட்ரீஸில் எடுக்கிறது. ஸோ நம்ம வந்து 38வது பிளேஸில் இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 139 கண்ட்ரிகளும் வந்து 93.6% பாப்புலேஷனும், ஸோ ஜிடிபி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 98% ஜிடிபி அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ மிகப்பெரிய பொருளாதார நாடும் இந்தளவு விரைவான நீடித்த அதிகரிப்பை தரவரிசையில் அடைந்தது இல்லை. ஸோ தனிநபர் ஒருவருக்கான உள்நாட்டு மொத்த உற்பத்தி தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மீறி மேலெழுந்து இந்தியா செயலாற்றி உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் உத்திசார் கொள்கை இடையீடுகள், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி திறன்களை விரிவுபடுத்துதல், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்துதல், தொழில் முனைவு ஏற்படுத்துறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2016 டேட்டு எஸ் Jan 16 ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 Jan 16 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ இதன் மூலமாக இந்தியாவோட ஒரு புதிய உருமாற்றம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கும் அப்படிங்கிறத. அண்ட் இந்தியா சுமார் 500 அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்களை மட்டும்தான் வச்சுருந்துருக்கும் இது 2015 டைம் பீரியட்லலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா. அண்ட் இது வந்து 1.61 lakh ஸ்டார்ட் அப்புகள் என்பதை தாண்டி சென்று சுமார் 17 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகள், ஸோ 17 lakhs டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதையும் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்துட்டோன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஒன்றை டிஜிட்டல் போர்ட்டல் வசதி வழங்குது. ஸோ இந்த தொழில் முனைவோர் தங்கள் தொழில்களை வந்து அந்த போர்ட்டலில் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அண்ட் இன்குபேட்டர், ஆக்சிலேட்டர்களோட மிகப்பெரும் வலைப்பின்னலை தொழில் முனைவோர் தடை ஏதும் இல்லாமல் அணுக முடியும். அண்ட் ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் நிதியங்களின் நிதியத்தை வந்து இது உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் இதனால் அடுக்கு 2, அடுக்கு 3 நகரங்களில், ஸோ ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் இந்தியாவில் புதிய ஸ்டார்ட் அப்பில் 51% வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 சிட்டிஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 2015 தொடங்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? July 1. எஸ், July 1. ஸோ இப்போ அதுவுமே வந்து நமக்கு இந்த புத்தாக்கங்கள் தோன்றுவதற்கு ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் டிஜிட்டல் பணம் செலுத்தும் அமைப்பு முறை, ஸோ யூபிஐ இப்போ கொண்டு வந்தாங்க 2016. ஸோ யார் சேர்ந்து? RBI, NPCI, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் RBI சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ கண்ட்ரீஸில் நம்மளோட யூபிஐ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? 10 countries. ஸோ லாஸ்ட்டாக எந்த கண்ட்ரி? Greece. எஸ், வந்து கிரீஸ். ஸோ 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே யூபிஐ என்கிற ஒருங்கிணைந்த பணம் செலுத்துகை இடைமுகை மூலமாக, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக பார்த்துட்டோம் அப்படின்னா 24.9 lakhs crore மேலே வர்த்தகங்கள் அப்படிங்கிற பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு, இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் என்பது குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் கடன்களை வந்து நமக்கு காமிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஃபின்டெக் என்கிற நிதிசார் தொழில்நுட்ப புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கும் இது எல்லாமே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ 2020 1.76 lakhs crore இருந்த முதலீட்டுகளை திரட்டி உள்ளதோடு, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா 1.76 lakhs crore அண்ட் 12 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள். ஸோ இதுதான் என்ன ஸ்கீமில் பார்த்துருக்கோம் அப்படின்னா PIL பார்த்தோம். ஸோ இல்லையா, PIL 2020. ஸோ ப்ரொடெக்ஷன், ஸோ எஸ், PLI. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவா இனிஷியேட்டிவா? இன்சென்டிவ் தானே. ஓகே. ஸோ இதன் மூலமாக தான் நமக்கு 1.76 lakhs crore அப்படிங்கிறது திரட்டி இருக்காங்க. அண்ட் 12 lakhsக்கு மேலே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு.
ஸோ டெல், ஹிட்டாச்சி, சாம்சங், ஆப்பிள் இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி மூலமாகவும் நிறைய உற்பத்திகள் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதிநவீன ஆராய்ச்சி அபிவிருத்தி வசதிகளை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ நிறைய ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியாவோட இந்த ஒருங்கிணைப்பின் பலனா அறிவு மற்றும் தொழில்நுட்ப வெளியீடுகளுக்கான இந்தியாவின் சர்வதேச தரவரிசை 22ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22nd பிளேஸ். ஸோ அதே போல் தேசிய கல்விக் கொள்கை 2020 மகாத்மா காந்தியின் நைத்தாலிம். ஸோ இந்த நைத்தாலிம் அப்படிங்கிறது இந்த வர்தாவோட இன்னொரு பேர். ஓகேவா? வர்தா திட்டம் சொல்லுவோம் இல்லையா, 1937. ஸோ இதோட இன்னொரு பேர் தான் நைத்தாலிம். ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? ஜாகிர் ஹுசேன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நைதாலிம்னு கேட்டாலும் தெரியணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா படைப்பாக்கம், பல்துறை சார்ந்த அறிவு, உலக பொதுமை ஆகிய தாகூரின் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எஜுகேஷன் கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான். அண்ட் இதில் வந்து நமக்கு அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிர்மாணிப்பதும் இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியதற்காக அளிக்கப்படும் அழுத்தமானது ஆராய்ச்சியின் பலன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ 2015 நம்ம ஆராய்ச்சியோட விளைவு 142% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதோடு இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஆராய்ச்சி வெளியீடுகளில் இந்தியா வந்து 3வது இடத்தை வைக்குது. ஸோ ரிசர்ச் ரிலேட்டடாக நம்ம இந்த எல்லாமே அது ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3rd பிளேஸில் வந்து இருக்கிறோம். அண்ட் 2010 வந்து 7th பிளேஸில் இருந்திருப்போம். ஸோ 2015 பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுமே வந்து டபுள் மடங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? தமிழ்நாடு தான். எஸ், தமிழ்நாடு தான் இருக்குது. அதுவே ஒரு பிஒய்க்யூவில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒருங்கிணைப்பிற்கான கல்விக் கொள்கையின் முக்கியத்துவம் கபிலா அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் மூலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கபிலா அப்படிங்கிற ஸ்கீம் என்னன்னா கலாம் ப்ரோக்ராம் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ கபிலா அப்படிங்கிறது என்ன? ஸோ கலாம் ப்ரோக்ராம் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான். இம்ப்ளிமெண்டட் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ் இன்னோவேஷன் செல் மூலமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஏஐசிடி கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா October 15, 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஐசிடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கபிலா ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு புது ஸ்கீம், இது வரைக்கும் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். எஜுகேஷன் ரிலேட்டடானது. யாரு கூட கொலாபரேஷன் அப்படின்னா ஏஐசிடிஇ கூட கொலாபரேஷன். ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாம் ப்ரோக்ராம் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ 2014 இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த கபிலா எதுக்கானது அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை குறித்த அடிப்படை கல்வி அறிவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஸோ அது ரிலேட்டடான பேசிக் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கபிலா செயல் திட்டம். ஸோ 2014 இருந்து பார்த்தோன்னா புதிய மத்திய பல்கலைக்கழகம், ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி, ஸோ IIIT, ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு 42 புதிய மத்திய உயர்கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டாக வந்து ஐஐடி எது? எஸ், ஐஐடி காரக்பூர். எந்த வருஷம்? 1951. ஸோ ஐஐடி மெட்ராஸ் எப்போ? 1959. ஸோ என்ஐடி திருச்சி 64. ஓகேவா? 64 தான் ஆக்சுவலாக கரெக்டு. ஸோ அதில் பார்த்துக்கோங்க, நான் வந்து 64 தான் கரெக்டு. திருப்பி நான் செக் பண்ணேன், 64 சரியா? அதில் மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே,
ஸோ 5 புதிய ஐஐடிகளை விரிவாக்கம் செய்வதற்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து இதுக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 6500க்கும் கூடுதலாக அதிகரிப்பதோடு தொழிற்சாலை கல்விச்சாலை இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் 5 அதிநவீன ஆராய்ச்சி பூங்காக்களை அமைக்கிறதுக்கும் இது உதவும்னு சொல்லியிருப்பாங்க. 2016 பார்த்தீங்க அப்படின்னா அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டமானது பள்ளிக்கூடங்களில் 10,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் வாயிலான விரிவான புத்தாக்க சூழல் சார் அமைப்பை உருவாக்கி இருக்கும். இது நமக்கு அடல் டிங்கரிங் லேப்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க 10,000. ஸோ இதுவுமே ஒரு பிஒய்க்யூ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவே கேட்டிருப்பாங்க. இதே பாயிண்டை வச்சே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அண்ட் மேலும் அடல் இன்குபேஷன் மையங்கள் மூலமாக 3,500க்கும் மேலான ஸ்டார்ட் அப்புகள் தொடங்கப்பட்டு 32,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை இது உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உலக அறிவுசார் சொத்துரிமை கழகம், ஸோ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அசோசியேஷன், இவங்களோட 2024 ரிப்போர்ட் படி காப்புரிமை வர்த்தக குறியீடு, ஸோ இந்த காப்பிரைட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாப் 10 பொசிஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் காப்புரிமைக்கான விண்ணப்பம், ஸோ காப்பிரைட் ரிலேட்டடான அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து 6th பிளேஸில் வந்து இந்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா 6th பிளேஸ். அப்ளிகேஷன், ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுல அதிகமான அப்ளிகேஷன்ஸ் எங்கே தான் இந்தியாவில் வந்து நம்ம இந்தியா வந்து அதை பொறுத்த வரைக்கும் 6வது பிளேஸில் வந்து இருக்கிறோம். அதாவது 64,480 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, சப்மிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பாதிக்கும் மேலானது பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் வசிப்பவர்களால், நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்களால தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி இந்தியாவோட புத்தாக்க பயணத்தை நீடித்ததாகவும் விரைவானதாகவும் ஆக்குவதற்கு கீழ்வரும் அம்சங்கள் முக்கியமானதாக இருக்குது. அண்ட் ஆராய்ச்சி அபிவிருத்திக்கான மொத்த பங்களிப்பில் இப்போ 37% இருக்கக்கூடிய தனியார் பங்கேற்பை அதிகரிக்கணும். அதே மாதிரி மொத்த செலவினத்தை ஜிடிபியில் 0.7% இருந்து 2% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கிற ரிசர்ச்சுக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதில் வந்து எது பார்க்கலாம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து நமக்கு ஜிடிபியில் இப்போ எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க? 4% வந்து இருக்குது. ஸோ அப்போ ரிசர்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2% வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க? 0.7% அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. 2 வந்து டார்கெட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.4%, அமெரிக்கா வந்து 3.5%, இஸ்ரேல் வந்து 5.4% அப்படின்னு ரிசர்ச்சுக்கு அதிகமாக வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த ஜிடிபியில். அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது பங்கு வந்து ஒதுக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி நம்ம இது எல்லாமே பண்ணுறது எதுக்காக தான் அப்படின்னா 2047 விக்ஷித் பாரத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நெடுஞ்சாலை, அதிவிரைவு சரக்கு போக்குவரத்து, பல்வகை போக்குவரத்து முறைகளின் இணைப்பு வசதி. அப்போ லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்லையுமே 139 நாடுகளுக்கு இடையில இந்தியா 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. ஓகேவா? இந்த சரக்கு போக்குவரத்து ரிலேட்டடானதுமே. ஸோ அப்போ அதுவும் நோட் பண்ணிக்கலாம். லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். place. Sorry, 39 38 தான். ஓகே, 139 கண்ட்ரீஸ்ல எடுத்தது. ஸோ இப்போ இது நமக்கு லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் இன்னோவேஷன் இண்டெக்ஸும் சேம் வராது, வேறு வேறு தான். ஸோ லாஜிஸ்டிக் வந்து உங்களுக்கு தளவாடங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இன்னோவேஷன் வந்து புத்தாக்கங்கள் ஆராய்ச்சி ரிலேட்டடாக வரக்கூடியது. ஓகேங்களா? ஆராய்ச்சி ரெண்டுமே 38 பிளேஸ்ல. ஆமா, ரெண்டுமே 38 தான். 139 கண்ட்ரீஸ்ல தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. லாஜிஸ்டிக் தான் நம்ம பிஎம் கதிஷக்தி. கதிசக்தி கரெக்ட். ஸோ அதுக்கு கீழே தான் இப்போ இந்த ஸ்கீம் எல்லாமே நமக்கு வரும். ஐ மீன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக பண்ணக்கூடியது எல்லாமே கதிசக்தி ரிலேட்டடாக வரக்கூடியது தான்.
ஸோ இப்போ 2023 என்ற உலக வங்கியின் அண்மைக்கால அறிக்கையின்படி 2018ல் 44வது இடத்தில் இருந்த இந்தியா 6 இடங்கள் முன்னேறி 2023ல் 38வது பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ 2024-25ல் உண்மையான ஜிடிபி, ஸோ ரியல் ஜிடிபி பர்சன்டேஜ் க்ரோத் ரேட்டில் 6.5% அப்படிங்கிறதோட நம்ம வந்து உண்மையான வேகம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2025 IMF ரிலீஸ் பண்ண ஒரு அண்மைக்கால அறிக்கையின்படி நடப்பு நிதியாண்டிற்கான வளர்ச்சி ஸோ 6.4% சொல்லியிருப்பாங்க. இது முன்னாடி வந்து இருந்திருக்கும் அண்ட் இப்போ தான் நமக்கு 6.5 அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ரேட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நேற்று பார்த்துருக்கோம். கரண்ட் 2026 படி 7.2 வரைக்கும் பார்த்துட்டேன். 7.2 வந்து நம்ம இங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொன்னது. IMF வந்து 6.5% சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 6.6% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது ஓல்டு டேட்டா தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டேட் மென்ஷன் பண்ணி இயர் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இந்த இதுதான் கேட்பாங்க. அடுத்த உலக தரத்திலான நெடுஞ்சாலைகளை கட்டமைப்பது, சரக்கு போக்குவரத்து மற்றும் பல்வகை போக்குவரத்து முறைகளின் இணைப்பு வசதி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக நமக்கு வரக்கூடியதான் இந்த லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரதம மந்திரி கரிசக்தி பாரத் மாலா பரியோஜனா. ஸோ பாரத் மாலா எந்த வருஷம் பார்த்தோம்? 2017 பார்த்தோம். ஸோ பிரதான் மந்திரி கரிசக்தி பார்த்தீங்க அப்படின்னா 13 அக்டோபர் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கை அப்படிங்கிறதும் நமக்கு இதை பேஸ் பண்ணியெல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா பாரத் மாலா. ஸோ பாரத் மாலாவை பொறுத்த வரைக்கும் 2017 ஸோ சாலை இணைப்பு வசதியை மேம்படுத்தணும், போக்குவரத்து செலவினத்தை குறைக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓரியண்டாக டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக கொண்டு வந்தது தான் இது. அண்ட் இந்தியாவில் நேஷனல் ஹைவேஸோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா 2014 91,287 கிலோமீட்டராக இருந்திருக்கும். ஸோ இவங்க பதவி ஏற்கிற டைமில். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,46,342 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 60% அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தேசிய நெடுஞ்சாலை கட்டமான பணியின் வருடாந்திர வேகம், ஸோ இது எவ்வளோ ஸ்பீடில் க்ரோத் ஆகுது அப்படின்னா பெர் டேக்கு 12 கிலோமீட்டரா மட்டும் இந்த 2014-15 டைமில் 12 கிலோமீட்டரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2020-21 இந்த நமக்கு இந்த பாரத் மாலா அதுக்கப்புறம் இந்த கதிசக்தி எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பெரியருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு உச்சம் அப்படிங்கிறத எட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வேகமாக அந்த ஒர்க் எல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் 2023-24 ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் என்றும் 2024-25 ஒரு நாளைக்கு 29 கிலோமீட்டர் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டுமான வளர்ச்சியின் வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பெர் டேக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2014 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெடுஞ்சாலைகளில் 15,400 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகளுடன் மகாராஷ்டிரா தான் வந்து டாப் பிளேஸில் இருந்திருக்கும். அந்த இதை தொடர்ந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவும் 5,601 கிலோமீட்டர், ஆந்திரா வந்து 5,339, ஒடிசா 4,978. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அந்த ஹைவே லென்த் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அண்ட் இந்த டைமில் தான் நமக்கு பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அதிவிரைவு பெருவழித்தடங்களை மேம்படுத்தியது என்பது முக்கியமான ஒரு பொருளாதார மையங்களுக்கு இடையில் பயண நேரத்தை கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து கம்மியாகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அப்போ பொருளாதார பெருவழித்தடம் 8,737 கிலோமீட்டர், எக்ஸ்பிரஸ் வழித்தடங்கள் 2,422, சர்வதேச சாலை 1,619 கிலோமீட்டர். ஸோ இது எல்லாமே நமக்கு அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் சரக்கு போக்குவரத்து துறையை வலுப்படுத்துவது என்பது சாதாரண மனிதனின் வாழ்க்கையை எளிமைப்படுத்துவதாக மட்டுமல்லாமல் உழைப்பின் மீதும் தொழிலாளர்கள் மீதுமான மரியாதை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ரூபாய் 6 லட்சம் கோடி செலவு மதிப்பீட்டில் நாடு முழுவதும் மொத்தமாக 10,000 கிலோமீட்டர் அளவில் 25 பசுமை புல எக்ஸ்பிரஸ் பெருவழி சாலை, ஸோ கிரீன்ஃபீல்டு ரோடு அப்படிங்கிறது கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை அப்படின்னா 25 கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் பெருவழி சாலைகள். ஸோ அதே மாதிரி February 2025 அன்று உள்ளபடி 6,669 கிலோமீட்டர் நீள அதிவிரைவு பசுமை புல பெருவழிக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 4,610 கிலோமீட்டருக்கான சாலை கட்டுமானமும் நமக்கு ஃபைனலைஸ் ஆயிருக்கு.
அண்ட் சீனால 8%லேருந்து 10% அப்படிங்கிற அளவோடு ஏறத்தாழ சமமான நிலையில தான் அவங்களோட பங்களிப்புமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஜிடிபியில் வந்து இதுக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுற கூடியது. நமக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1995ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த உள்கட்டமைப்பு வசதி முதலீட்டு அறக்கட்டளைகளை இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம், ஸோ செபி வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் யாரு தான் பார்த்துப்பாங்க அப்படின்னா இந்த செபி தான் அந்த ஃபண்டு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்துவதற்காக, ஸோ லேண்ட் அக்யூசியேஷன், இப்போ ரோடு போடுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ரோடு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ நமக்கு லேண்ட் அக்யூசியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது எந்த போர்ட்டல் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னா பூமி ராக்ஷி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக பண்ணுறாங்க. சரியா? பூமி ராக்ஷி. ஸோ எது ரிலேட்டட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் கையகப்படுத்துதல், ஸோ லேண்ட் அக்யூசியேஷன் ரிலேட்டடு ஆனது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அனுமதியை விரைந்து பெறும் செயல்பாட்டிற்காக பரிவேஷ் போர்ட்டல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சுற்றுச்சூழலுக்கு பரிவேஷ் போர்ட்டல், லேண்டுக்கு வந்து பூமி ராக்ஷி. பூமி ராக்ஷி, ஸோ பேர்லயே இருக்கு லேண்டு. ஸோ அதே மாதிரி பரிவேஷ் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் அனுமதி. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த திட்டத்துக்கு கீழே பாரத் மாலா இதுக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய செயல் திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடல் சுரங்கப்பாதை, ஸோ அடல் டனல் அப்படிங்கிறது. ஸோ இது கடல் மட்டத்தில் இருந்து 10,000 ஃபீட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை. ஓகேவா? இவ்வளோ உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ஹைவே அப்படின்னா இதை சொல்லலாம். ஹைவே டனல் அப்படின்னு சொல்லுவாங்க அடல் சுரங்கப்பாதை. அண்ட் இது வந்து மணாலிக்கும் லேக்கும் இடையில சாலையோட தூரத்தை 46 கிலோமீட்டர் கம்மி பண்ணியிருக்கு. அப்போ 46 கிலோமீட்டர் கம்மி ஆகுது அப்படின்னா நமக்கு டோட்டல் டிராவல்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 hours வந்து கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு புறவழி எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை. ஸோ இது 135 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு நெடுஞ்சாலை உள்ளடக்கிய டில்லியை சுற்றியுள்ள 2 புறவழி எக்ஸ்பிரஸ் சாலை திட்டங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து கட்டுமானம் பண்ணியிருக்கு, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அண்ட் அடுத்தது போகிஃபீல் பாலம் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா நதியில் அசாமின் திப்ருகர் அண்ட் தீமாஜி மாவட்டங்களுக்கு இடையில இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்து தோலா சாடியா அப்படிங்கிறது பூபன் ஹசாரிகா சேது பாலம். ஸோ அசாமில் இவரோட பேர் இப்போதான் ரீசனாக வச்சுருப்பாங்க இதுக்கு. அண்ட் இந்த பாலம் தொலைதூர பகுதிகளை இணைப்பதோடு மாநில மக்களோட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கும் வழிவகுத்துது. அண்ட் இந்த பாலம் 9.15 கிலோமீட்டர் நீளத்து கூட 2017ல் இந்தியாவோட மிக நீளமான பாலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2017ல். அடுத்தது செனானி நஸ்ரி சுரங்கப்பாதை. ஸோ ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை 2017ல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது உதம்பூர் அண்ட் ரம்பான், ஸோ இதில் வந்து ஒரு 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதில் ஆசியாவின் நீளமான இருவழி பயண நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையாகவும் இந்த செனானி நஸ்ரி சுரங்கப்பாதை இருக்குது. ஸோ அதே போல் திபாக் லோஹித் ஆற்று பாலம், ஸோ ரிவர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை 52ல் போம்ஜூர் மற்றும் மேகா ஆகியவற்றுக்கு இடையிலும் திகாரு முதல் சௌஹாம் வரையிலும் இணைப்பை வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பருவநிலைக்கு ஏற்ற 24/7 நேரடி இணைப்பை வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ எந்த கிளைமேட்லேயுமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த வழியாக வந்து நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்துட்டோம் அப்படின்னா கொல்லம் புறவழிச்சாலை, ஸோ கேரளாவில் இது வந்து 15 Jan 2019ல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. மைத்ரி சேது, ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான ஒரு வடகிழக்கின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது தான் இந்த மைத்ரி சேது அப்படிங்கிற பகுதி. அண்ட் இங்கே வந்து திரிபுராவை வங்கதேசத்தின் சிட்டகாங்குடன் இணைக்கும் வகையில் ஃபெனி ரிவர் மேலே இந்த முக்கிய பாலத்தை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ எந்த ரிவர் பேங்க் அப்படிங்கிறது முக்கியம், ஃபெனி. ஸோ 1.9 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் ரூபாய் 133 கோடி செலவு மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ சுதர்ஷன் சேது, ஸோ இதை வந்து பேட் துவாரகா அப்படின்னு சொல்லுவாங்க. சுதர்ஷன் சேது பாலமானது ஓக்கா நிலப்பகுதியையும் பேட் துவாரகா தீவையும் இணைக்கும் வகையில் ஒரு 980 கோடி செலவில் வந்து கட்டப்பட்டது. ஸோ இதுதான் நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 2.32 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது சுதர்ஷன் சேது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோனாமார்க் சுரங்கப்பாதை இசட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தேசிய நெடுஞ்சாலை 01ல வந்து 6.4 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சோனாமார்க் சுரங்கப்பாதை ஜான் 2025ல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது கடல் மட்டத்திலேருந்து 8650 அடி உயரத்தில் அமைந்துள்ள சுரங்கப்பாதை ஸ்ரீநகருக்கும் லே வழியாக சோனாமார்க்கிற்கும் இடையிலான இங்கேயுமே வந்து எல்லா பருவ காலத்திலையும் வந்து நம்ம பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து அருணாச்சல் பிரதேசத்தோட எல்லைப்புற நெடுஞ்சாலை. ஸோ பார்டர்ல வந்து நமக்கு ஹைவே அந்த ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தோ திபெத் மியான்மர் பகுதியை ஒட்டி அமைந்துள்ள ராஜ்ய முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை. ஸோ இதோட வடிவமைப்பு நீளம் வந்து 1824 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? BRO 1960. எஸ் 1960ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்றும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டு கழக லிமிடெட். ஸோ NHIDCL. ஸோ இவங்களுமே நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த இவங்களும் அண்ட் மாநில பொதுப்பணித்துறை ஓகேவா ஸ்டேட் பப்ளிக் செக்டார் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களும் சேர்ந்து இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் பெருவழித்தடம். ஸோ இதுவுமே 1386 கிலோமீட்டர் நீளமுள்ள டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் பெருவழியை கிளை வழிகளோட நமக்கு எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் இந்த திட்டம் 2023ல எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. பட் முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ 2026 அப்படிங்கிறது புதிய டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த சார்தாம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுதான். சார்தாம் மகாமார்க் விகாஸ் பரியோஜனா. ஸோ இது வந்து நமக்கு உத்தரகாண்டில் சார்தாம் கேதார்நாத் பத்ரிநாத் யமுனோத்ரி கங்கோத்ரி. ஸோ இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த இதை தான் வந்து நம்ம சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 825 கிலோமீட்டர் நீளத்துக்கான தேசிய நெடுஞ்சாலைகளை இதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா PM கதிசக்தி தேசிய பெருந்திட்டம். ஸோ PM கதிசக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க NMP அப்படிங்கிறது. அண்ட் இது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து இதுக்கு கீழே தான் வரும். ஸோ இது October 13, 2021ல கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அண்ட் இந்த கதிசக்தி தேசிய பெருந்திட்டத்தை அந்த பெயரின் அர்த்தம் என்னன்னா வேகத்தின் சக்தி. ஸோ நம்ம வந்து வேகமாக நம்மளோட உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இதை வந்து நம்ம ஸ்பீடாக வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேர் வச்சுருப்பாங்க. அண்ட் தேசிய பெருந்திட்டம் 57 மத்திய அமைச்சகம் மற்றும் துறைகளை ஒருங்கிணைச்சிருக்கு. 36 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் இதுக்குள்ளே இருக்குது. 1700 டேட்டாஸ் வந்து இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தளம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி PM கதிசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கோட்பாடுகளின் மீது இதை உருவாக்கியிருப்பாங்க. ஒரு 6 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 6 கோட்பாடுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த அபிவிருத்தி. ஸோ இன்டெகிரேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் இணைப்பு மேம்பாடு. ஸோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து வலைப்பின்னல் மாதிரி நம்ம சரக்கு சேவை மக்களோட தடையற்ற பயணம் ஸோ இதுக்கானதாக இருக்கணும். அதே மாதிரி சூழலியல் பாதிப்பு என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது முக்கியம்தான். ஸோ அதே டைமில் என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கணும். அண்ட் அனுமதிகளை விரைந்து கொடுக்கணும். ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஏதாவது நமக்கு பெர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த பெர்மிஷனை சீக்கிரமாக கொடுக்கணும். அண்ட் தொடர்புடைய துணை உள்கட்டமைப்பு வசதிகள், விரைவுபடுத்தப்பட்ட நிலம் கையகப்படுத்தல், ஸோ லேண்ட் அக்யூசேஷன். ஸோ இந்த மாதிரி 6 விஷயங்களை பேஸ் பண்ணி இதுதான் இதோட முக்கியமான கோட்பாடுகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த திட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2025னால 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் நெட்வொர்க் திட்டமிடல் குழு இயக்கு நெறிமுறை பயன்படுத்தி 13.59 lakhs crore மதிப்பிலான 293 உள்கட்டமைப்பு வசதி திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் வந்து October 2025 வரைக்கும் ஒரு 100 முறைக்கு மேலே கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So PM Kadishakti is India's national master plan for integrated multimodal infrastructure development aimed at reducing logistic cost, improving connectivity and accelerating economic growth. So பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் அந்த தளவாடங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியதை கம்மி பண்ணுறதுக்காகவும் கனெக்டிவிட்டி அந்த இணைப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த PM கதிசக்தி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க.
ஸோ இதை நிறைவு பண்ணுற வகையில் தான் நமக்கு செப்டம்பர் 2022 பார்த்தீங்கன்னா தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா, தேசிய சரக்கு போக்குவரத்து. ஸோ சரக்கு போக்குவரத்துனா இங்கிலீஷில் என்ன? லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி வந்து செப்டம்பர் 2022. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த 2023 இந்த நம்ம லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் தான் 139ல் 38வது பிளேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் 2039ஆம் ஆண்டிற்குள் உலகின் முதல் 25 சரக்கு போக்குவரத்து செயல் சாதனையாளர்களை ஒருவராக இந்தியா வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2030 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஆகிற செலவை வந்து ஜிடிபியில் 10%க்கும் கம்மியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான். %க்கும் கம்மியாக செலவு பண்ணணும். ஸோ இது ஒரு டார்கெட்டு, இது ஒரு டார்கெட். ஸோ அடுத்தது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அப்படிங்கிறது MMLP. ஸோ இதுவுமே வந்து நமக்கு பாரத் மாலா பரியோஜனாவோட ஒரு இதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை, பெங்களூர், நாக்பூர், இந்தூர் போன்ற 35 முக்கிய இடங்களில் இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஓகேவா, அந்த சரக்கு வந்து கையாளக்கூடிய எல்லா அந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குமோ வந்து எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்துடும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக இருக்குது அப்படின்னா 2027லேருந்து இந்த 5 மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கும் வந்து செயல்பாட்டுக்கு வர இருக்குது. ஸோ அப்போ என்ன பிளேஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ சென்னை, பெங்களூர், நாக்பூர், இந்தூர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 35 முக்கிய இடங்களில் இருக்கக்கூடிய பார்க்ஸ் 4. ஓகே, ஸோ இதன் மூலமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 22 மில்லியன் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கு. 2027ஆம் ஆண்டுக்குள் 10 மில்லியன் கூடுதல் வேலைவாய்ப்புகள் இந்த பிரிவில் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் போக்குவரத்து முறைகளின் ஒருங்கிணைப்பில் பற்றாக்குறை, ஸோ அந்த செலவெல்லாம் அதிகரிச்சிருக்கு. நமக்கு வந்து இந்த கொஞ்சம் டெபிசிட் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிரதம மந்திரி கதிசக்தி தேசிய பெருந்திட்டம் போன்ற வலுவான திட்ட கண்காணிப்பு சட்டக வரைவை அறிமுகப்படுத்துதல் மூலமாக நமக்கு இந்த ஃபீல்டில், ஸோ இந்த லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து சுற்றுப்பாதையிலிருந்து அறிவியல் பூமியின் மீதான தாக்கம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னன்னா நிசார் வந்து 12 நாட்கள்ல என்ன சொல்லுமா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும் மேம். 2027க்குள்ள வந்து 10 மில்லியன் அடிஷனல் ஜாப்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ல வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதான் இங்கே இருக்கு பாருங்க 2027. ஓகே, நான் தான் கவனிக்கல போல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கலாம். 2027க்குள்ள 10 மில்லியன் ஜாப். ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் இப்போ கேட்குறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நிசார். ஸோ நிசார் வந்து நமக்கு 12 டேஸில் ஃபுல் வேர்ல்ட் டேயுமே வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா அந்த இமேஜ் 12 days ஒன்ஸ் வந்து அது இமேஜ் எடுத்து கொடுக்கும் எல்லா டேட்டாஸும். ஸோ பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, பனிக்கட்டியில் ஏதாவது பனிக்கட்டி அதிகமாக உருகியிருக்கா, தாவர உயிரினங்கள் என்ன மாற்றம் இருக்குது, ஸோ கடல் மட்டம் உயர்ந்திருக்கா, அதே மாதிரி நிலத்தடி நீர்மட்டம், பூகம்பம், சுனாமி இதுக்கான வார்னிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நமக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிசார் அப்படிங்கிறது. ஸோ நிசார் அப்படிங்கிறது நாசா இஸ்ரோவோட ஒரு இதுதான். ஓகேவா, ஸோ நிசார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். நிசார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக்
அபர்ச்சர் ரேடார். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து அந்த ஒரு ஆய்வகமாக அமைக்கப்படக்கூடியது தான். ஸோ புவியோட அந்த தாழ்வட்ட பாதையில் தான் இது சுற்றி வரும். 747 கிலோமீட்டர் உயரத்தில் சூரியனுக்கு ஒத்திசைவான துருவ சுற்றுப்பாதையில் செலுத்தப்படுது. ஸோ சன் சிங்க்ரோனைஸ் போலார் ஆர்பிட் SSPO. ஸோ இதுவும் முக்கியமானது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது 12 டேஸில் நமக்கு எல்லாத்தையும் பற்றிய டீட்டெயில்ஸுமே வந்து பிக்சராக கேப்சர் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ எத்தனை டேஸ் அப்படின்னா 12 டேஸ். ஸோ இதில் 2 பேண்ட் இருக்கும். ஒன்று வந்து எல் பேண்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேண்டு. ஸோ எல் பேண்டு, எஸ் பேண்டு. ஸோ இந்த எல் பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் மேக் பண்ணது அப்படின்னா நாசா மேக் பண்ணது. ஓகேவா? ஸோ எஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வருது இல்லையா? ஸோ இஸ்ரோ மேக் பண்ணது. ஸோ இந்த எல் பேண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பூமியோட உள்ளே போயிட்டு ஸோ பெனிட்ரேட் பண்ணி போய் நமக்கு எல்லாத்தையும் வந்து அந்த இமேஜ் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் எஸ் ஃபார் சர்ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ்லேயே மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளெல்லாம் டென்ஸ்ட் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த அடர்த்தியான பகுதிக்குள்ளே போய் அங்கே என்ன இருக்குது, ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு எஸ் பேண்டு. எல் பார்த்தீங்க அப்படின்னா ஊடுருவி போகும். ஸோ பெனிட்ரேட் ஆகி போய் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களை கண்டுபிடிச்சி அதை கேப்சர் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எல் பேண்டோட வேலை. ஓகேவா? ஸோ எல் பேண்ட் வந்து நாசா மேக் பண்ணியிருப்பாங்க. எஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ மேக் பண்ணது. ஸோ அப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இது பண்ணியிருப்பாங்க. ஸ்வீப் SAR நுட்பத்தோட செயல்பட்டு தரையில் ஒரு பெரிய பகுதியையும் உயர் தெளிவுத்திறன் தரவையும் வந்து அடையுது. நமக்கு வந்து இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி கொடுக்கறதுல இந்த ஸ்வீப் அப்படிங்கிற டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்டெகிரேட்டட் ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒருங்கிணைந்த ரேடார் கருவி அமைப்பு விண்கலம் ஆகியவற்றில் பொருத்தப்பட்ட செயற்கை ஒளிக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியலாகவே இதில் வந்து ஒரு ரேஸ் அப்படிங்கிறது இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ரேடார் கலன்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆய்வகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ இது இஸ்ரோவோட I3K விண்கலனை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டது தான். டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த I3K விண்கலனை பயன்படுத்தி பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து தங்குமிடம், மின் உற்பத்தி, வெப்ப மேலாண்மை இதில் வந்து இதோட முழு ஸ்கில்லையுமே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்வீப் டெக்னாலஜி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா I3K அப்படிங்கிறது விண்கலன். ஸோ அதே போல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த IRIS இன்டெகிரேட்டட் ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரக்சர். IRIS. ஸோ இது எல்லாமே இதில் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிசார் அறிவியல் இந்தியா முழுவதும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை, சமவெளி, பீடபூமி, பாலைவனம், ஸோ இந்த மாதிரி எல்லா இப்போ நிலப்பரப்பு அம்சங்களுமே வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ ரெயின்ஃபால் டைமில் ஏதாவது சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளட்டு, கனமழை, ஸோ ஹெவி ரெயின்ஃபாலு, அதுக்கப்புறம் சூறாவளி, புயல், ஸோ இந்த மாதிரி வருதுன்னா அதை பற்றி நமக்கு முன்கூட்டியே வந்து வார்னிங் கொடுக்கக்கூடியது. அண்ட் இந்தியா ஒரு வெப்பமண்டல நாடாக இருப்பதால் இயற்கையாகவே மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அப்போ இது லென்ஸ் வழியாக படைப்பிடிப்போரின் பயன்பாட்டை கட்டுப்படுத்து. நிசார் என்ன பண்ணுது அப்படின்னா வானிலை, பகலிரவு இமேஜிங் திறன் கொண்ட இரட்டை அலைவரிசை செயற்கை ஒளிக்கதிர் ரேடாரை வந்து பெற்றிருக்கு. அண்ட் இது மேலே கூறப்பட்ட வரம்புகளை கடந்து உதவுவது மட்டுமின்றி பேரிடர் மேலாண்மை அமைப்புக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு கொடுக்குது. ஸோ நமக்கு 2 பேண்ட் இருக்கிறனால இந்த எல் பேண்ட், எஸ் பேண்டை யூஸ் பண்ணி ஈஸியாக எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து நமக்கு அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் உலகளாவிய முழு நிலப்பரப்பிலும் எல் அலைவரிசை கையகப்படுத்துதல் திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய துணைக்கண்டமான அண்டார்டிகாவில் எல் அலைவரிசையுடன் இணைந்து சேர்த்து 2 சேர்ந்து தான் செயல்பட போடுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நாசா, இஸ்ரோ ரெண்டுமே வந்து ஒன்றுடன் ஒன்று அறிவியல் நோக்கங்களை கொண்டிருந்தாலும் இஸ்ரோவின் அறிவியல் தயாரிப்புகள் LS கூட்டுமுறை தரவை பயன்படுத்தி இந்தியா அண்டார்டிக் பகுதிகளில் உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் இமயமலை மற்றும் அண்டார்டிக் போன்ற பனிப்பாறை பகுதிகள் 12 நாட்கள் இடைவெளியில் 100 மீட்டர் உயரத்தில் நேரம் மாறுபடும் இடம்பெயர்வு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் அடுத்தது இமயமலை பகுதிகளில் பனிப்பாறை விளிம்பு மற்றும் ஈரமான பனிமூடலை 12 டேஸ் இடைவெளியில் அளவிடுறது. கடல் பனிக்கட்டி நகர்வை 3 நாட்கள் அல்லது அதற்குள் அளவிடுதல்.
அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தரைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மர உயிரி பொருட்கள், ஸோ அந்த ட்ரீஸ் பற்றி அதுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் வந்து மண்ணோட ஈரப்பதம், சாயிலோட இது எவ்வளோ இருக்குது, அண்ட் அதே மாதிரி 24 ஹார்ஸ்க்குள்ள புதிய கையகப்படுத்தல்களுக்கான திருத்தப்பட்ட அட்டவணை. ஸோ புது புது டேட்டாஸை வந்து அது நமக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் அது ஒரு 24 ஹார்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்டோர் பண்ணி ஒரு 5 ஹார்ஸ்க்குள்ளேயே வந்து அதை வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 25 மீட்டர் இடம் சார்ந்த தெளிவு திறனில் இந்தியாவின் சதுப்பு நில வரைபடம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் எடுத்துட்டோம் அப்படின்னா அண்டார்டிக் துருவ நிலையங்களை சுற்றியுள்ள கடல்களில் கடல் பனியின் பண்புகள் 500 மீட்டர் தெளிவு திறனில் சராசரியாக 6 days இடைவெளியில் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நிசார் ஆய்வகம் 3 முக்கிய கூறுகள் இதில் இருக்குது. ஒன்று வந்து UR-ராவ் செயற்கைக்கோள் மையத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் அமைப்பு. அந்த சேட்டலைட் இது பார்த்தீங்கன்னா UR-R ராவ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஜெட் ப்ரொபல்ஷன் லைப்ரேட்டரி, ஸோ இவங்க உருவாக்கிய பூம் ஆண்டனா அமைப்பு. அண்ட் JPL அகமதாபாத்தில் உள்ள விண்வெளி பயன்பாட்டு மையம் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் உருவாக்கிய அந்த ரேடார் கருவி. ஸோ இது மூணுமே யார் யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிசார் மேம்பாட்டின் தசாப்த பயணம், இரு நிறுவனங்களும் வெவ்வேறு செயல்முறை வடிவமைப்பு திட்டமிடல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறத நமக்கு வளப்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸோ இதான் எல் பேண்ட் எஸ் பேண்டு, ஸோ அதோட பயன்கள் பார்த்தோம். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் நமக்கு மின்சார ரீதியாகவும் இயந்திர தன்மையிலையும் சரி, எலக்ட்ரிக் இதுவும் சரி, அண்ட் மெஷின் ரிலேட்டடாகவும் சரி, ரெண்டுமே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா IRIS விண்கலத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ பயன்படுத்தக்கூடிய 12 மீட்டர் பிரதிபலிப்பான் சூரிய சக்தி தகடுகள், அந்த சோலார் இதெல்லாம் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஆண்டனாவுமே வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நிசார் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எப்போ லான்ச் பண்ணாங்க? 2025 July 30. எஸ், July 30, 2025. ஸோ எந்த ராக்கெட் மூலமாக அப்படின்னா GSLV F-16 மூலமாக. ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2025 July 30 GSLV Mark 11, ஸோ F-16 மூலமாக தான் இதை வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஸோ 767, ஆக்சுவலாக 747 கிலோமீட்டர் அந்த சுற்றளவில் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சூரிய சக்தி தகடுகள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. உயர் தரவு வீத சங்கிலிக்கும் இடையிலான இணைப்பு, 1/2 டிகிரி குறுகிய பீம் அகலத்துடன் பூம் மற்றும் பிரதிபலிப்பான் வரிசைப்படுத்தல். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூம் அப்படிங்கிறது டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இதில் நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இது August 21, 22, ஸோ ஜூலையில் அனுப்பியிருப்பாங்க. August 21, 23, 22 பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்பாதையில் தங்கள் முதல் ஒளியை வந்து கண்டுச்சு. அண்ட் ரேடார்களின் துல்லிய அளவீடை வந்து தொடங்கியிருக்கும். 80 டெராபைட்டை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்த நிசார் அதன் அறிவியல் கட்டத்தின் போது 80 டெராபைட்டை உருவாக்குது. இது இஸ்ரோ நாசா ஆகிய இரண்டின் தரை நிலையங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்யப்படும். ஸோ 80 டெராபைட் வந்து அது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இஸ்ரோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து இது பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க, அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த நிசார் பற்றினது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்தியாவோட வளர்ச்சி பயணம். நடுத்தர மக்களின் தனிநபர் நுகர்வு இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 60% இருந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 விஷயங்களால் இந்தியாவோட வளர்ச்சி வந்து முன்னேறுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து தனியார் நுகர்வு, ஸோ பர்சனல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது.
அண்ட் அதே போல் இளவயது மக்கள் தொகை, ஸோ யூத் பாப்புலேஷன். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட க்ரோத்துக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ இது நம்ம இந்தியாவோட இந்த தனிநபர் நுகர்வு அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா மொத்த ஜிடிபியில் 60% இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் பெரிய பொருளாதார நாடுகளோட ஒப்பிடும்போது நம்மளோட மக்கள் தொகை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ 35%க்கு மேலே 35 வயசுக்கு உட்பட்டவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் சராசரி வயது வந்து 28. 2047 ஆண்டு வாக்கில் பணி செய்யும் மக்களின் எண்ணிக்கை 100 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பணிபுரியும் பெண்களோட எண்ணிக்கை 2011 பார்த்தீங்கன்னா 19.7 இருந்திருக்கும். ஸோ 2023 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எவ்வளவு இருக்குது இண்டஸ்ட்ரியல் செக்டர்? 43. எஸ், 43% அப்படிங்கிறது விமன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா 1.9 லேக் அங்கீகரிக்கப்பட்ட புதிய முனைவுகளை கொண்டு நமக்கு நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜப்பானில் வந்து 65 வயதை விட அதிகமான முதியவர்கள் வந்து 29%. ஸோ சைனாலையும் அதிகம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து யூத் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான் இருக்கும். ஜப்பான்ல வந்து மேல விட ஃபீமேல் தான் அதிகமா இருக்காங்க. மேலோட குறைஞ்சுக்கிட்டே ஃபீமேல். போகுது. ஓகே, மேல் கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே போகுதா? ஓகே, ரைட். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பொருள் உற்பத்தி துறை 17% கொடுக்குது. இது 2030 வாக்கில் 25% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார், செமிகண்டக்டர் பார்க்ஸு, அதுக்கப்புறம் ஜவுளித்துறை, டெக்ஸ்டைலு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீர்திருத்தங்களை தொடர்ந்து மேற்கொண்டு இந்தியா தன்னுடைய அமைப்பு சார்ந்து கட்டமைப்பை வலுவாக்கியுள்ளது. ஸோ காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு உயர்வு, சந்தை மேம்பாட்டுக்கும் விரிவாக்கத்துக்குமான ஆபத்துக்களை எதிர்கொள்ள நெறிமுறை, தொழிலாளர் சட்ட சீர்திருத்தம், தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்தல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேபர்ஸ்க்கான ஒரு ஓரியன்டாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆகட்டும், பாரத் நெட் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் இதோட ஒரு பங்களிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரியமில வாயு வெளிப்பாடுமே வந்து நமக்கு நிறைய கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ WHO நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் டார்கெட் வச்சுருக்காங்க. 2070. UN ஓகே 2070. நம்ம தமிழ்நாடு 50. 2050 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு. ஸோ 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக UN வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 குறிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் அனைத்து தரப்பினருடன் இணைந்து விரிவான வருடாந்திர செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அது கூட்டுறவு அமைச்சகத்தால் வடிவமைக்கப்பட்டு நமக்கு 2025 ஜான்வரி 25 வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ Jan 25 என்னென்ன டே? எஸ். ஸோ நேஷ்னல் வாட்டர்ஸ் டே, அதே மாதிரி நேஷ்னல் டூரிசம் டே, அதே மாதிரி மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படிங்கிறது மூணுமே 25 தான். ஸோ அதே Jan 25 2025 பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து மும்பையில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூட்டுறவு இதுவும் ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக இந்த டேட்டாவும். இந்த நாட்டின் முதலாவது கூட்டுறவு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா திரிபுவன் சஹகாரி பல்கலைக்கழகம். ஸோ இதோட கட்டுமான பணிகள் 5/7/2025 அன்று குஜராத் ஆனந்த் நகரில் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது திரிபுவன் சஹகாரி பல்கலைக்கழகம். எங்கன்னா குஜராத்தில் ஆனந்த் நகரில். ஓகே, ஸோ நமக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் பற்றி எந்தெந்த ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம்? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 43B 243ல ZT இன்னொன்று 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் 2011 19 சி
சி 19 சி ஃபார்மிங் யூனியன் எஸ் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ இது 3 நமக்கு வரும். 43B எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க? 97 எஸ் 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 243 எப்போ ஆட் பண்ணாங்க? எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்தது? 74 amendment, எஸ். 1992. ஸோ 73. 73rd 74th ரெண்டு அமெண்ட்மெண்ட்லேயும் சேர்த்து வந்தது. ஸோ 74th தான் இது. நமக்கு இதுக்கு கீழே தானே வரும், பின்னாடி வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து டிசம்பர் 2025க்கான மேகசின். 1 hour தாண்டிடுச்சா? 1.5 hours தாண்டிடுச்சு.